வணக்கம். வாங்க சக்தி சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன மசாலா இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. 5 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், 4 முந்திரி பருப்பு, இந்த டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி வரமல்லி, இந்த டீஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துட்டு வாசம் வர வரைக்கும் நிறம் மாற நல்லா வறுத்துட்டு மசாலா அரைக்கணும். அதோட 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி வெள்ளைப்பூடு, 1 கொத்து கருவேப்பிலை, தக்காளி சின்ன தக்காளி 3 தக்காளி, இந்தளவுக்கு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கடைசியாக தாளித்து போடுறதுக்கு சுண்டை வத்தல். இந்த ஸ்பூனில் தனி மல்லிப்பொடி 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தேங்காய் பூ. இதையும் வதக்கி அரைக்கணும். தாளிக்க சோம்பு, வெந்தயம். இப்போ இதெல்லாம் இப்படி வறுத்துட்டு அரைக்கணும்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தை பிடிச்சிக்கலாம். மல்லி, பருப்பு வகைகள், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா நிறம் மாறி நல்லா செவந்து வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு கருகிராமல் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும். இதில் கருவேப்பிலை, வரமிளகா, முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி வதக்குமா போட்டுக்கலாம், 1/2 கைப்பிடி வெள்ளைப்பூடு. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கும் போதே நல்லா வாசம் வரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சிவந்து வரட்டும். வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம ஆற வச்சு நைஸ் பேஸ்ட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட தனி மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்க சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளியை விழுதாக அரைச்சி எடுத்துட்டேன். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ இது எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த குழம்புக்கு எண்ணெய் தான் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். மசாலா வதங்கிருச்சு. புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இந்தளவுக்கு தண்ணி கலந்துருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வருது. வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஒரு துளி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுண்டை வத்தலை தாளித்து அதை கொட்டிடலாம். அதுக்கு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். சுண்டை வத்தலை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி, அருமையான வறுத்தரைத்த நம்மளோட வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சக்தி சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றொரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.